ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஃப்ராங்கென்ஸ்டைன் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பனிப்பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு கப்பல் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு கேப்டன் இருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கப்பலை நவுத்திட்டு இருக்காங்க. அந்த கப்பலை வந்து பனியில் சிக்கிக்கிச்சு போல இருக்கு. அதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் தூரத்தில் ஏதோ வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. கேப்டன் என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு அங்கே என்னன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு போறாரு. போனா அங்க ஒருத்த அடிபட்டு கிடக்குறான், ரத்த வெள்ளத்துல இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கப்பல்ல அவனை படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மர்மமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்த வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்லும். இவங்க ஆனா அவனை தரமாட்டாங்க. ஏதாவது சேர்ந்து சண்டை போடுவாங்க. நிறைய பேர்த்த அது கொன்னுரும். அதுக்கப்புறமா அந்த கேப்டன் என்ன ஐடியா பண்ணுவார்னா, அந்த பனி சுற்றி இருக்க அந்த தரையை உடச்சு விட்டா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துரும், மூழ்கி போயிடும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணி அந்த படித்தரையை சுட்டு அந்த மான்ஸ்டரை தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கேப்டன் கேட்குறாரு, ஏன்பா அந்த மான்ஸ்டர் உன்னை துரத்துது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மான்ஸ்டர்கிட்டே என்னை ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா உங்கள் ஆளுங்களெல்லாம் அவன் கொன்றுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் கேப்டனுக்கு ஒன்றுமே புரியாது. சரின்னு சொல்லிட்டு இவன் கதை என்னன்னு கேட்கும் போது இவர் வந்து விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் தான் பேரை சொல்லுவார். தான் அப்பா வந்து ஒரு புகழ்பெற்ற டாக்டர்னும் அவரால் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு சொல்லுவார். ஆனால் அவரால் சாவுலேருந்து ஒருத்தரை உயிரோட கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்லுவார். ஏன்னா இவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. அவங்க அப்பா டாக்டராக இருந்தும் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிடும். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இறந்து போனவங்களெல்லாம் உயிரோட கொண்டு வரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வந்து பல இடங்களுக்கு போய் தன்னோட ஆராய்ச்சியை காமிச்சு ஃபண்டு திரட்டலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுவார். ஆனால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இவர் பண்ணுற டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு ஒருத்தர் பழக்கமாவார். அவர் எப்படி பழக்கமாவார்னா, ஹீரோவுக்கு வந்து ஒரு தம்பிக்காரன் இருப்பான். அவன் மூலியமா தான் இவரை பற்றி தெரியும். அதை வச்சு தான் இவர் வந்து அன்னைக்கு அங்கே வந்திருக்காரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த ஆராய்ச்சிலாம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உனக்கு ஃபண்டெல்லாம் கொடுக்குறேன், இடமும் கொடுக்குறேன், நீ வந்து உன் ஆராய்ச்சி அந்த இடத்துல கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் அதுக்கப்புறம் இவருக்கு டீல் பேசிகிட்டு இருந்த அந்த ஆளும் 3 பேர் சேர்ந்து இவரை ஒரு இடத்துல இன்வைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு இவர் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ஆராய்ச்சி பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது இவர் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பழக்கமாகறா. அவள் வந்து பூச்சிங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் பழகுறாங்க, கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை என்ன சொல்லிடுது, இந்த காதல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து அவன் வேலையில் ஃபோக்கஸ் ஆகுறாரு. அவன் வந்து ஃபண்டு கொடுக்குறேன்னு சொன்ன ஆளை போய் மீட் பண்ணி இவங்க ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது நிறையா டெட் பாடிஸ் எடுத்துகிட்டு வந்து அதை ஒவ்வொன்றா கட் பண்ணி வெவ்வேறு உடம்புகள்லேருந்து எடுத்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவரோட ஆராய்ச்சி வந்து கடைசி கட்டத்தில் போய் நிற்கிது. அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு உதவி கேட்குறாரு. இவர் ஏதோ ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டு சீக்கிரம் சாகக்கூடிய நிலமையில இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ உருவாக்கி இருக்க அந்த உடம்புல என்னோட உயிரை செலுத்திடு, நான் அந்த உடம்புல வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த ஆள் சொல்லுவார். ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. வெறுப்பா விதமாக அந்த ஆள் வந்து தவறுதலாக விழுந்து மண்டையில் அடிப்பட்டு செத்து போயிடுவார். அதுக்கப்புறமா இவரோட ஆராய்ச்சியை இவர் கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியில் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு சொல்லி இவர் போய் அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவர் உருவாக்கி வச்சிருந்த உடம்பு இவரை வந்து பார்க்கும். என்னடா இது, நம்ம ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு நினச்சோம், இதெல்லாம் உயிரோடு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் பேரை அறிமுகப்படுத்துவார். அந்த மான்ஸ்டர் வந்துட்டு வெறும் பேரையே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு எது கற்றுக் கொடுத்தாலும் அதால் ரெகனைஸ் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறமா இவர் தம்பி வராரு. அதுக்கப்புறம் அந்த கூட அந்த பொண்ணும் வருது. எங்கே அந்த ஃபண்டு கொடுத்தவர், அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் வந்து செத்து போயிட்டாருன்ட்டு தான் தம்பிக்கிட்ட சொல்லுவார். சொன்ன பிறகு தம்பிக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி செத்து போனார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மான்ஸ்டர் தான் கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுவார். அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மான்ஸ்டரை மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவார். ஆனால் அந்த மான்ஸ்டர் எதையும் கற்றுக்காது. இவர் பேரையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு போய் அந்த மான்ஸ்டர்கிட்ட பேசும்போது அந்த மான்ஸ்டருக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு லவ் அஃபெக்ஷன் வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்துட்டு
இந்த பொண்ணு பேரையே திருப்பி திருப்பி சொல்லும். ஹீரோக்கு வந்துட்டு தான் மேலே ஒரு வெறுப்பாயிரும். என்னடா நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு எதுவுமே நமக்கு உதவலையே அப்படிங்கிற விரக்தியில் அந்த இடத்தையே வெடிக்க வச்சு அழிச்சிருவாரு. உள்ள அந்த கான்ஸ்டரையும் போட்டு அடைச்சி அந்த இடத்தையே வெடிக்க வச்சிருவாரு. கட் பண்ணா கேப்டன் பேசிட்டு இருக்க இடத்த காட்டுறாங்க. ஹீரோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் வந்துடுது. இவர்கிட்ட பேசுது. நான் எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஹீரோவா அதை கேட்குறாரு. அந்த வெடிச்ச இடத்துலேருந்து அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கு. அங்கே குடும்பமாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு தெரியாமல் இது ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வேட்டையாடுவாங்க போல இருக்குது. அவங்க பனிக்காலம் வந்தோடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு தாத்தா மட்டும் அங்கே கண்ணு தெரியாமல் இருக்காரு. இந்த மான்ஸ்டர் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்குது. தன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்குது. படிக்க கற்றுக்குது, எழுத கற்றுக்குது. எல்லாமே இந்த தாத்தா சொல்லித்தராரு. ஒரு கட்டத்தில் தன்னை பற்றி யாருன்னு தெரிஞ்சிக்க அந்த வெடிச்ச இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் போய் எல்லாத்தையும் செக் பண்ணும். தன்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி தாத்தா கிட்ட சொல்லலான்னு வரும்போது அந்த தாத்தா அங்கே ரத்த வெள்ளத்தில் கிடப்பாரு. ஓனாய்ங்கெல்லாம் அந்த தாத்தாவை கடிச்சு போட்டுரும். இவர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பாரு. தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கிட்ட மான்ஸ்டர் சொல்லுவார். சொன்ன உடனே தாத்தா சந்தோஷத்தில் அப்படியே இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா அந்த மான்ஸ்டர் நேராக ஹீரோ கிட்ட போவோம். எனக்கு ஒரு துணையை ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏன்னா என்னால் சாகவும் முடியாது அப்படின்றதுனால நீ எனக்கு ஒரு துணையை ரெடி பண்ணி கொடுத்தாகணும். எவ்வளோ நாளைக்கு தான் நானும் தனியாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த மான்ஸ்டர். ஹீரோ நான் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறதில்ல, நான் அதை மறந்துட்டேன், தலைமுழுகிட்டேன், நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோவோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்துடும். மான்ஸ்டரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பில் இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த மான்ஸ்டரை சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவார். அப்படி பண்ணும்போது குறுக்கால அந்த பொண்ணு வந்துடும். குண்டு அந்த பொண்ணு மேலே பட்டுரும். அவள் சாவர நிலைமைக்கு போயிடுவா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிடும். இவர் ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போவார். போய் பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே செத்து போயிடும். அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த மான்ஸ்டரை கொல்லணும்னு முடிவு பண்ணுவார். துப்பாக்கி எடுத்து சுடுவார். ஆனால் அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இவர் வாழ்நாள் முழுக்க அந்த மான்ஸ்டரை கொல்லணுன்ற எண்ணத்திலே தான் சுற்றிட்டு இருப்பார். ஒரு நாள் தானாகவே அந்த மான்ஸ்டர் இவர்கிட்ட வரும். அப்போ தான் அந்த கேப்டன் பார்க்குற விஷயம், அதுக்கப்புறம் இவர் குண்டு வெடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த கதையெல்லாம் அந்த மான்ஸ்டர் சொல்லுது. சொல்லிட்டு கடைசியாக ஹீரோவை பார்த்து அது ஒரு வார்த்தை கேட்குது, என்னை ஏன் சாகாமல் படித்த, உன்ன மாதிரி செத்து போனால் கூட பரவாயில்ல, சாகாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ வலி தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்லும். அதுக்கப்புறமா தான் ஹீரோவுக்கே புரியும், நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ண தப்பு அப்படின்னு யோசிச்சு இந்த மான்ஸ்டர்கிட்ட தான் சாரின்னு கேட்பாரு. கேட்டுட்டு அந்த இடத்துலையே இறந்துருவாரு. சாகிறதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிடுவார். இந்த மான்ஸ்டரும் அவங்கள யாரையும் ஒன்றும் பண்ணாமல் அந்த கப்பலை விட்டு கிளம்பி போயிடும். அந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, டார்க் ஃபேண்டசி ரொமான்டிக் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆஸ்கார் இந்த படம் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த மான்ஸ்டர் வர ஆக்டர் போட்டிருக்க மேக்கப்பு அதெல்லாம் செமையாக இருக்குது. ஹீரோவும் செமையாக நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோயினாக அந்த பொண்ணும் செமையாக நடிச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். எல்லாரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.